வளர்ச்சி விவகாரம் நிச்சயமாக கட்சிக்கு ஒரு சரிவை தான் ஏற்படுத்தியிருக்கு. எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த சதியாக இருக்குமோ என்பதை தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்க பதில் மூலம் அதிமுக தோல்விக்கு தயாராயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையவே கிடையாது. வெற்றியின் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அப்படிதான். அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே டஃப்பான காம்படிஷன் தான் நான் சொல்றேன். தேர்தலில் வேட்பாளரை அறிவிச்சதில் கூட தலைவருடைய வாரிசுகளுக்கு இல்ல, வாரிசுங்கிறது இப்ப நானே பார்த்தா என்ன ஒரு வாரிசு தான். ஆனா உங்களுக்கு எந்த சீட்டு கிடைக்கல. அதாவது ரெக்கமெண்டேஷன்ல நான் சீட்டு வாங்கணும்னு விரும்பல. தேனியை பொறுத்த வரைக்கும் திரு OPS உடைய பையன் ரவீந்திரநாத் குமார் தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அமமுக சார்பில் தினகரன் கட்சி சார்பில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் நினைக்கிறாரு. டஃப் ஃபைட் கண்டிப்பா இருக்கும். அதை நான் இல்லைன்னு மறுக்கல. கண்டிப்பா இருக்கும். மதுரை ஆதீனம் சொல்றாரு அதிமுக திரு TTV தினகரன் இணைவதற்கான சூழ்நிலை உருவாகி வருகிறது, அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அப்படின்னு மதுரை ஆதீனம் சொல்றாரு. நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். சசிகலா தினகரன் அல்லாத எவர் வேண்டும் என்றாலும் அதிமுகவில் சேரலாம். வணக்கம் நண்பர்களே. அதிமுக நம்பிக்கையோடு இருக்கிறதா? எத்தனை தொகுதிகள் வெல்லும்? இதற்கு அதிமுகவின் திரு ரவி குழந்தைவேலின் பதிவில் என்ன? வணக்கம். வணக்கம் எம் தமிழர்களே. அதிமுக நம்பிக்கையோடு இருக்கா? உறுதியான நம்பிக்கையோடு இருக்குது. வெற்றியின் இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். மொத்தமா அத்தனை தொகையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. உறுதியாக 90% மேல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நியாயமா சொல்றீங்க. 100% சொல்றது ஒரு ஃபேக்கா இருக்கும். சின்ன எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒரு 90% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எந்த தொகுதி பலவீனமானது? பலவீனமானதுன்னு நாங்கள் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. 90% கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பலவீனமான தொகுதியில் நீங்கள் கூட்டணி கொடுத்துட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருப்பாங்க. அந்த ஓட் பேங்க் வச்சு தான் அவங்களுடைய கம்யூனிட்டி ஓட் பேங்க்கு இல்லை அவங்க பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்து அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இயல்பாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்க போகும்போது அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்க அந்த இடத்துல வேணும்னு கேட்டிருப்பாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக சென்னை எடுத்துக்கிட்டால் மத்திய சென்னை வட சென்னை எல்லாம் நீங்கள் கூட்டணி கட்சி கொடுத்துருக்கீங்க. இல்லை சென்னை இதற்கு முன்னால் திமுக கோட்டை என்று மாறுதட்டி கொண்டிருந்தார்கள் திமுகவினர். அதையெல்லாம் அடித்து நொறுக்கி அந்த பேச்சே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அம்மா காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, தனித்து நிற்க முடியுமா என்ற கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. எந்த கட்சியும் இது போன்ற ஒரு அசத்துத்தரமான முடிவையோ ஒரு துணிச்சலான முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் அம்மா இமைக்கும் பொழுதுல எந்த கட்சியினுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி 37 தொகுதிகளை வென்றெடுத்திருக்காங்க. அப்போது தனிப்பெரும்பான்மை அதிமுக பெற முடியும், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்றிருக்கிறது என்பதை ஏற்கனவே நிரூபித்து காமிச்சு விட்டாச்சு. அது ஒரு காலம் தானே. அது ஒரு காலம் இல்ல, சரித்திரத்தை சரித்திரம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அதை வேற பேர்ல மாத்தி சொல்ல முடியாது. சரித்திரமாயிருச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை இல்ல, எங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதற்கு ஒரு சரித்திரம் எடுத்துக்காட்டு வேணும் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட காலம் என்பது ஒரு சரித்திரம். புரட்சி தலைவர் அம்மா என்பது காலம்ங்கிறது ஒரு சரித்திரம். அதே மாதிரி சரித்திரத்தில் வென்ற பகுதிகளை யாரும் மறைத்து விட முடியாது. சரித்திரத்தில் இடம் பெற்று தானே தீரும். சரித்திரம் சொல்றீங்க. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலமான கட்சி தான். 2014 2016 இன்னைக்கும் பலமா இருக்கீங்களா? ஆமா, இப்பயும் பலமா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். பொள்ளாச்சி விவகாரம் நிச்சயமாக கட்சிக்கு ஒரு சரிவை தான் ஏற்படுத்தி இருக்கு. பொள்ளாச்சி விவகாரத்தில் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த சதியாக இருக்குமோ என்பதை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு நடுநிலையான அரசு மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எந்த கோணத்தில் பார்க்கிறது என்பதை தெளிவாக அண்ணன் EPS அவர்கள் நல்ல முடிவை எடுத்து அந்த கேஸ் எங்கே போகணும்னு கேட்டாங்க. அவங்க CBI போகணும்னா CBIக்கு அனுப்பிட்டாங்க. அதை பற்றி மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. விசாரணை நடக்கும் பட்சத்தில் யாராக இருந்திருந்தாலும் தவறு செய்திருந்தால் அதற்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதில் தெளிவான முடிவோடு இருக்கிறார். அதில் எந்த பாகுபாடோ இல்லை வித்தியாசங்களோ எதுவும் கிடையாது. இன்னைக்கு கரை குறை உங்க கட்சி மேல தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் நடக்கும் நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்வது 100% உண்மையாக இருக்கும் என்பதை யாரும் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு நார்மலாக இருக்கிற டைம்ல நீங்க இதை பத்தி பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று கூறி சொல்வதற்கோ இல்லை பதில் சொல்வதற்கோ வாய்ப்பு இருக்கும். அதாவது எல்லாரும் ஒரு போட்டியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், வெற்றி நிலைக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த விதமான ஒரு கேவலமான செயலையும் செய்வதற்கு இன்று எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர நீங்க உண்மையான நிகழ்வா இதை கண்டிப்பா எடுத்துக்கொள்ள முடியாது. உங்க மேல கரையோட நிழல் படிந்திருந்தது இல்ல, கரை இருக்கிறது என்பதை நிரூபிக்கப்பட்ட பின்புதான் அதை ஆம் என்றோ இல்லை என்றோ மறுக்க முடியுமோ இல்ல ஆமோதிக்க முடியும். நான் கரைன்னு சொல்லல, கரையோட நிழல் படிந்திருக்கும் போது நீங்க எதிர்கட்சியில இல்ல, நான் தான் சொல்றேன் இல்லைங்க, வெற்றி நிலைக்கை நோக்கி செல்லும் பொழுது போகிற வழியில் எல்லோரும் மேலும் சேற்றி வீசி கொண்டு போவார்கள். ஏன்னா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக
பின்னால வருகிறவர்களை தள்ளி விட்டுட்டு போற மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஒரு டர்ட்டி ரேஸ் தான் இது. கொங்கு மண்டலத்துல ஒரு சின்ன அளவுக்கான ஒரு டென்ட், ஒரு குறை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஏற்படுவதற்கு உண்டான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கும். அவர்கள் ஒருவேளை முயற்சி இறங்கி இருந்தால் அவர்கள் அதில் வெற்றி பெற்று விடுவார்கள் நிலை தான் இருக்கு. வெற்றி பெற்று விடுவார்களா என்பதை விசாரணையின் முடிவில் தான் தெரியுமே தவிர எடுத்த உடனே சொல்ல முடியாது. விசாரணை முடிவு அல்ல, தேர்தல் முடிவு. தேர்தல் முடிவு என்பது தேர்தல் சம்பந்தப்பட்டது. நீங்கள் கேட்பது பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றிய முடிவு, அது விசாரணையின் முடிவில் தான் தெரியும். சரி, கொங்கு மண்டலத்தில் ஒருவேளை உங்களுக்கு சரிவு ஏற்படும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு சரிவு. வெற்றி தோல்வி என்பது அரசியலில் இயல்பாக நடக்கக்கூடியது. அதை சந்தித்து தான் ஆக வேண்டும், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும். அதுல இல்ல அப்படி இல்ல, அது ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை. அதுதான் either we are winning or we are losing, that's up to the public ஓட. இது மக்கள் கடைசி நிமிடத்தில் அவர்கள் வாக்களிக்கும் வரை அந்த முடிவை யாராலும் சொல்ல முடியாது. அதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் இயல்பான பதில். அது இல்லாமல் நான் மாறுதட்டி கொண்டு இல்லை நான் தான் 100% வாங்குவேன் என்று சொல்வது ஒரு போலியான பதிலாகத்தான் இருக்க முடியும். நீங்க தோல்விக்கு தயாராட்டீங்க. தோல்விக்கு தயாரா இல்லை, வெற்றி நிலைக்கை சந்திக்க தயாராகி இருக்கிறோம். நீங்க உங்க பதில் பார்க்கும் பொழுது என்னுடைய பதில் நிதர்சனமான பதில், அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அது தோல்வினா ஏத்துக்குவேன் அப்படிங்கிற இல்ல, எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அரசியல் விதிமுறை மாதிரி தான். உங்க பதில் மூலம் அதிமுக தோல்விக்கு தயாராயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையவே கிடையாது. வெற்றி நிலைக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அளிக்கும் வாக்கில் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறேன். இப்போ முக்கியமாக பிரதமர் மோடி மீண்டும் வர வேண்டும், பிரதமர் மோடி தான் உறுதியானவர், அப்போதான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடிக்காகத்தான் இப்போ அதிமுக வாக்கு கேட்குது. அப்படி இல்லை, நாங்களுக்கு தலைமை என்பது யார் என்பதை நாங்கள் கூறியாக வேண்டும். இப்போ ஸ்டாலின் என்னங்கிறாரு, அவங்களுடைய கூட்டணிகள் ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கு முன்பாக தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொண்டு ராகுலோ இல்லை சோனியாவோ எதிர்பார்க்காத தருணத்தில் காங்கிரஸ்காரர்களே சொல்லுவதற்கு யோசிக்கின்ற தருணத்தில் அவர் அதை சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது இது போல அல்ல. இங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி தான். அவர் தான் அடுத்த லீட் பண்றாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நம் நாட்டுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் அச்சுறுத்தலை நம் மனதில் கொண்டு நாடை நல்வழிப்படுத்த வேண்டும், நாடை ஒரு பாதுகாப்பான ஒரு பயணம் செய்ய வேண்டும், மக்கள் நிம்மதியாக இங்கு உறங்க வேண்டும், வாழ வேண்டும் என்றால் நம் நாட்டை காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு பிரதமர் நமக்கு தேவை. இப்போ பிரதமர் மோடியோடைய பெயரை சொல்லி தான் அதிமுக வாக்கு வாங்கணுமா? நேச்சுரலி நாங்க இப்போ யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னாங்கன்னா அம்மா இருக்கும்போது அம்மா தான் அப்படின்னு நாங்க தெளிவா சொல்லிட்டு இருந்தோம். ஒன் ஆஃப் த கேண்டிடேட் அவங்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். 37 சீட்டு தனித்தன்மையா பெற்றோம் அப்படிங்கும் போது அம்மா தான் ஒரு கேண்டிடேட், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் போட்டியில் இருக்காங்க. பட் இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது. இபிஎஸ் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவோ இல்லை, எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள, நம்பகத்தன்மை உள்ள, நியாயமாக நடக்கக்கூடிய, பாதுகாப்பை அளிக்கக்கூடிய, மக்கள் விரும்புகின்ற ஒரு நடுநிலைமையான, தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளாத ஒரு தன்னலமற்ற ஒரு பிரதமர் வேண்டும் என்றால் மோடிஜி அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை, பெருமைப்பட கூறிக்கொள்கிறேன். அதிமுக இப்போ மக்களவை தேர்தல் முக்கியமா இல்ல 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் முக்கியமா? அதாவது தமிழ்நாட்டை ஆழ்வதற்கு 18 தொகுதியினுடைய தேர்தல் முக்கியம். அதே நேரத்தில் மத்திய அரசிலே ஸ்திரத்தன்மையோடு ஒரு ஆட்சி வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம். ஆகவே இரண்டுமே இரண்டு கண்களை போன்றதுதான். இது வேணும் அது வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலை முக்கியமாக நினைக்கலாம். ஏன்னா சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அப்படிதானே இருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே டஃப்பான காம்படிஷன் தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா மக்களவை தேர்தலில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெல்லுகிறோமோ அதற்கேற்றாற் போல மத்திய அரசிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை போராடி பெறுவதற்கும் உரிமை போராட்டம் பண்ணுவதற்கும் கண்டிப்பாக ஏதுவாக இருக்கும். அதே போல சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 18க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. எல்லோரும் நம்மளை அச்சுறுத்தி பயன்பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு தனித்தன்மையான நிலையை பெற வேண்டும் என்றால் இந்த 18 தொகுதியிலும் வென்றெடுக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. சில கருத்து கணிப்புகள் திமுக அணி முழுக்க முழுக்க ஒரு அரை வீசும், திமுக அணி ஸ்வீப் பண்ணிரும் அப்படி சொல்லுது. அப்படி சொல்றாங்கன்னா அவர்களுடைய பணம் பாதாளம் வரை சென்றடைவதில்லை. அதை விட ஒருபடி தாண்டி பத்திரிகையாளர் வரை சென்றடைந்து விட்டது. சபரீசன் விளையாட்டுகள் எல்லை மீறி சென்று விட்டனர் என்றுதான் அர்த்தம். நீங்க இப்ப திமுக ஜெயிச்சதுன்னா அதில் பத்திரிகைக்காரங்க சதி செஞ்ச மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்ல, பணம் பாதாளம் வரை பாய்கிறது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபணமாகி வருகிறது. அதனுடைய வெட்ட வெளிச்சமாக சபரீசன் பின்புலத்தில் இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிகிறது. இப்போ அதிமுக பணம் இல்லையா? அதிமுக பணம் இருக்கா இல்லையாங்கிறத விட மக்களை நம்பிதான் நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம். பணத்தை நம்பியோ பத்திரிகை நம்பியோ இல்ல மீடியா நம்பியோ கிடையாது. நாங்க யதார்த்தமான ஒரு அரசியல் வாழ்க்கை தான் வேண்டும் என்று நினைக்கிறோம். மக்களின் பெருவாரியான வாக்குகளை பெற்று மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறோம் என்றால் பணத்தால் மட்டும் நடக்காது, அதிகாரத்தால் மட்டும் நடக்காது.
மக்களின் அன்பால் தான் அது பண்ண முடியும். ஒருவேளை திமுக 18 தொகுதிகளையும் ஜெயிச்சிருச்சுன்னா தமிழகத்தில் ஆட்சி அமைச்சிரும்ல? அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே. திமுக அப்படி ஜெயிப்பதா இருந்ததுன்னா போன முறையே ஜெயித்திருக்கணுமே. ஏன் போன முறை ஜெயிக்கவில்லை? அதுக்கு உண்டான பதில் அவங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. கடந்த முறை எடுத்துக்கிட்டா ஜெயலலிதா, கருணாநிதி இந்த அளவுக்கு போட்டி இருந்தது. இப்போ ரெண்டு பெரிய தலைவர். சரிங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் வாழ்வதும் அவர்கள் மறைவதும் என்பது இயற்கை நீதி. இதை யாரும் மறுக்க முடியாது. அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் எந்த மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் மனித வாழ்வில் நடக்கக்கூடிய இயல்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் வரும்பொழுது புதிதாக தலைவர்கள் வானத்திலிருந்து வருவதில்லை. இருக்கக்கூடியவர்களை தலைவர்களாக உருப்பெறுகிறார்கள். திமுக 18 தொகுதிகளையும் ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அதன் மூலம் ஆளுகின்ற அதிமுக அரசு ஆட்சி இழந்து விடுமோ என்ற அச்சம். ஆட்சி இழந்துவிடும் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. நிச்சயமாக மக்கள் எங்களை காப்பாற்றுவார்கள். நிச்சயமாக எங்களுக்கு சரத்தன்மையான அரசை மக்கள் கொடுப்பார்கள். காரணம், மக்களுக்கு தேவையானதை தேவையான இடத்தில் தேவையான விதத்தில் அருமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். மக்களின் பேராதரவை பெற்றிருக்கிறார். இதை விட வேற என்ன வேண்டும்? தேர்தலில் மக்களை தேர்தலில் வேட்பாளரை அறிவிச்சதில் கூட தலைவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்கணும். திமுக வாரிசுங்கிறது இப்ப நானே பார்த்தா என்ன ஒரு வாரிசு தான். எங்க அப்பா வந்து ஒரு 72 கட்சியில் இருக்காரு. கிட்டத்தட்ட 40-45 வருடங்கள் எங்களுடைய குடும்பத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதற்காக நாங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது என்று கூறுவது எந்த வகையில் நியாயம்? அதெல்லாம் கிடையாது. அவர் தெளிவாக ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் விபிஎஸ் அண்ணன் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. அவர்களுக்கு திறமை இருக்கும் பட்சத்தில், மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் சிறந்த தலைவராக உருப்பெற்று வருவதில் எந்த தவறும் இல்லை. யாரும் அதை தடுக்க முடியாது. வாரிசுகள் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அவருடைய தந்தைகள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அதிகாரத்தில் இருப்பதாலேயே அவருடைய வாரிசுகள் இடம் கொடுக்க வேண்டும். அதுதானே முரண்பாடு. இல்ல, அப்படி கொடுத்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அதை பார்க்கணும் இல்லையா? இப்ப நாளைக்கு வந்து சீட் கொடுக்கறது வந்து நீங்க சொல்லலாம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இல்ல பிரஷர் பண்ணி கொடுக்குறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஓகே. ஓட்டு போடுறது யாரு? மக்கள் தான். அந்த மக்கள் அவர்களின் திறமை மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள், அவருடைய தந்தையை போலவே நன்றாக இருப்பார்கள் என்று முடிவு செய்தால் தான் அந்த வாக்களிக்க முடியும். அந்த வாக்களிப்பதை எந்த தலைவரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் திமுகவை வாரிசு அரசியல் செய்கின்ற கட்சி அப்படின்னு சொல்ற அதிமுகவும் அதே மாதிரி தான் அமைச்சர்களுடைய அல்லது மற்றவர்களுடைய மதுரையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பாவுடைய பையனுக்கு எம்பி சீட்டில் கொடுத்துருக்கீங்க. ரவீந்திரநாத் குமார் கூட திரு ஓபிஎஸ் அமைச்சராக இருக்கிறதுனால கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறதுனால தான் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ட்ரை பண்றாரு, அந்த இடத்துல ஒரு டஃப் கேண்டிடேட் போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேண்டிடேட் ஏன் இவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம். அதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதே நேரத்தில் நான் கூறியது போல மக்கள் அதை விரும்பி ஓட்டு போட்டால் தானே அவங்க வின் பண்ணி வர்றாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது யதார்த்தமான உண்மை. அதுதானே, யாராக இருந்தாலும் சீட் கொடுக்குற வரைக்கும் தானே அந்த லிமிட் அவங்களுக்கு இருக்கு. சரி, நீங்க சொல்றது சரி. மக்கள் ஏற்றுக்கொண்டாதான் அவர் வேட்பாளராக ஆமா கண்டிப்பா ஜெயிச்சு வர முடியும். ஆமா. ஆனா இருந்தாலும் கூட யார் இப்பொழுது பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுடைய பையனை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னீங்க உங்களுடைய தந்தை திரு குழந்தை பேரு மிக அதிக நாட்கள் ஆரம்ப காலத்திலிருந்து 72 புரட்சி தலைவரோட இருந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா 2 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார், பாராளுமன்ற குழு தலைவராக இருந்திருக்கிறார். அம்மாவுடைய காலத்தில் பாத்தீங்கன்னா தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியாக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 18-20 வருடங்கள் கண்டிப்பா பொறுப்புல இருந்திருக்காரு. இக்கட்டான சூழ்நிலைகள் கூட ஜெயலலிதா ஜானகி அம்மா என்ற அணி வந்த போது கூட ஜெயலலிதா அவர்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு மக்களின் பெரிதாக மதிக்கக்கூடிய தலைவர் இவர்தான் வருவார் என்று முடிவெடுத்து அவர் பின்னால் துணிந்து நின்றிருக்கிறார். அப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம். ஆனா உங்களுக்கு எந்த சீட்டு கிடைக்கல. நான் வந்து எந்த ஒரு அதாவது ரெக்கமெண்டேஷன்ல நான் சீட் வாங்கணும்னு விரும்பல. என்னுடைய தகுதியின் அடிப்படையில் தான் நான் சீட் வாங்கணும்னு விரும்புறேன். அப்படின்னா நீங்க சொல்றீங்க ரெக்கமெண்டேஷன் தான் சீட் கிடைக்கும்ங்கறீங்க. அப்படி நான் சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கும். என்னோட வியூ பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிரஷரைஸ் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி வாங்கணும்னு நான் விரும்பல. நேரடியாக சொல்ல தரதா உங்கள் தந்தை இப்பொழுது அதிகாரத்தில் இருந்ததா உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும். இல்ல, என்னோட தந்தை மறைந்து கிட்டத்தட்ட 20 வருடம் ஆகிவிட்டது. அதான் சொல்றேன். ஒருவேளை அவர்கள் தொடர்ந்து இல்ல, அவரே விரும்பி இருக்க மாட்டார். தன்னுடைய தனித்தன்மையின் மூலமாகத்தான் நான் வர வேண்டும் என்பது கண்டிப்பாக விரும்பி இருப்பார். கடந்த 20 வருடங்களாக அவர்கள் சீட் கொடுக்கிறார்களோ கொடுக்கவில்லையோ நான் என்னுடைய பணியை என்னுடைய கடமையை திறம்பட நான் செயலாற்றி வருகிறேன். சரி, தேனியை பொறுத்த வரைக்கும் திரு ஓபிஎஸ் உடைய பையன் ரவீந்திரநாத் குமார் தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பெருவாரியான மக்கள் அதிகமாக அறிமுகம் இருக்கிறது. அவருடைய தந்தை வந்து கடந்த 20-30 வருடமாக அந்த தகுதியில் இருந்திருக்காரு. அதற்கப்புறம் ஒரு அம்மாவால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான தொடர்பு இருப்பதால் கண்டிப்பாக அறிமுகமானவர், பெரிதும் அவர்களால் விரும்பப்படுகிறவராக தான் இருப்பார். தேனி தொகுதியிலேயே அமமுக சார்பில் தினகரன் கட்சி சார்பாக திரு தங்க தமிழ்ச்செல்வன் நிற்கிறார். இது மிகப்பெரிய போட்டி தானே. தங்க தமிழ்ச்செல்வன் நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு உண்டான வாக்குகள் என்னவோ அது அவருக்கு விழுகும். அதே போல ஓபிஎஸ் அண்ணன் இருக்கிறார் என்றால் அவர்கள் குடும்பத்திற்குள்ள வாக்குகள் இல்ல கட்சி கொடுக்கிற வாக்குகள் விழுகும். அதுவே இவர் பெரியவரா அவர் பெரியவரா என்பதை முடிவு செய்வது, இல்லை யார் வேண்டும் என்பதை முடிவு செய்வது மக்களின் கட்சியில் தான் இருக்கே தவிர யாருடைய கையில இல்லை. சீட் கொடுத்ததுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இல்ல அவங்க இதுக்கு முன்னாடி ஜெயிச்சது வந்து அம்மாவோட இன்ஃபுளுன்ஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இனிமேல் ஜெயிக்க போறது சொந்த தனித்தன்மையில தான் ஜெயிக்க போறாங்க. டஃப் ஃபைட் தானே. டஃப் ஃபைட் கண்டிப்பா இருக்கும். அதை நான் இல்லைன்னு மறுக்கல, கண்டிப்பா இருக்கும். வாக்குகள் பிரிவு இல்ல,
வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் அவங்க சொல்றபடி எல்லா கட்சியும் எங்க பின்னால இருக்கு, எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, வெறும் அதிகாரத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மையா பொய்யா என்பதை விரைவில் நிரூபணமாகும், ஓட்டு மூலமாக நிரூபணமாகும். வாக்குகள் பிரிகிற பட்சத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருப்பதாக எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எப்படி மாற்றுவார்கள், எப்படி மாறுவார்கள் என்பதை வாக்கு எண்ணும் பொழுதுதான் நான் முடிவு செய்வேன். நீங்க கொஞ்சம் அதுல டவுட்டா தான் இருக்கீங்க. டவுட் நான் சொல்லல, ஃபைட் இருக்குன்னு மட்டும் ஒத்துக்கிறேன். அதை ஒத்துக்கிறேன். கடுமையான போட்டி இருக்கும். கடுமையான போட்டி இருக்கும், அது இயல்பானது தானே. இப்போ அதாவது டிடிவி தினகரன் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்க முடியுமா, ஏதாவது அவரை பணிய வைக்க முடியுமா, அடிபணிய வைக்க முடியுமா என்பது கடுமையாக முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியினுடைய ஒரு எச்சரிக்கையாகவோ இல்ல ஒரு அச்சுறுத்தலாகவோ நான் இவர்களை நிறுத்தி இப்படி பண்ணிடுவேங்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, ஒரு எம்எல்ஏ ஆர்கே நகர்ல இருந்து போட்டிட்டு ஒரு சுயேட்சையா இருந்து கொண்டு நான் தேனியில் ஏன் போட்டியிடக்கூடாது என்று சொல்கிறார். தேனியில் உங்களை யாரும் போட்டியிட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து நீங்கள் சட்டமன்ற பணிகளை செய்து முடித்து விட்டீர்களா? முடிக்கவே இல்லை. அந்த கால அவகாசம் முடிந்ததா? முடிக்கவே இல்லை. அதற்குள்ள நீங்க வந்து பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் மக்களை முட்டாளாக்குவது போல இருக்கிறது. ஏனில தங்க தமிழ்ச்செல்வன் தான் நிக்கிறாரு. இல்ல முதல்ல அவர் அந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. பேட்டி கொடுக்க நீங்க அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் நிக்கிறாரு. ஆமா. பொறுத்த வரைக்கும் ஒருவேளை திரு ரவீந்திரநாத் குமார் திரு ஓபிஎஸ் ஓட பையன் ஜெயிக்கல அப்படின்னா நீங்க உங்களுடைய வாக்குப்படியை பார்க்க போனா திரு ஓபிஎஸ் மட்டம் தட்டி விட்டதாக டிடிவி தினகரன் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் மட்டம் தட்டி விடணும், அவர் அதுக்குண்டான முயற்சி பண்ணுகிறார். மக்கள் தான் அதுக்கு முடிவு சொல்லணும், நம்ம யாரும் முடிவு சொல்ல முடியாது. மக்கள் தான் முடிவு சொல்லணும். அவங்க வேணுமா வேண்டாமாங்கிறது அவங்களுடைய வாக்குல தான் பிரதிபலிப்பாங்களே தவிர யாரும் வந்து நேர்முகமா வந்து எனக்கு வேணும் வேண்டாம்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. அந்த வாக்குகளை வைத்து அவர்கள் விரும்பினார்களா விரும்பவில்லையா, இல்ல பணம் பாய்ந்ததா, இல்ல வேற ஏதாவது குறுக்கு வழியில ஆர்கே நகர்ல பண்ண மாதிரி ஏதாவது டோக்கன் இஷ்யூ பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஜாதி ரீதியான வாக்குகள் பிரியுமா பிரியாதா? கண்டிப்பாக ஜாதி ரீதியான வாக்குகள் வாய்ப்பு இருக்கிறது. அதை விட நியூட்ரலா வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும், ஒரு நல்ல இது வேணும்னு நினைப்பாங்க. வாக்குகள் பிரிகிற பட்சத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் தேனி தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை அதிமுக பிரிஞ்சு போன அமமுக ஏற்படுத்திவிடும். சரியா தவறா? எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியே இல்லை, அதே போல திமுகவிற்கும் ஒரு பெரிய வாக்கு வங்கியும் இல்லை. திமுக மீது ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்து பப்ளிக் மக்கத்தில் கிடையாது கண்டிப்பா. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நேஷனல் பார்ட்டியா இருக்கலாம். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க கடந்த தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 தொகுதியிலும் சேர்த்து அவங்க பெற்ற வாக்குகள் 17,000, 18,000, 20,000 இவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க. திமுகவுடன் சேர்த்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு 3-4 தொகுதிகளை பார்க்கும் பொழுது எல்லாத்திலையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் வாக்குகள் திமுகவுடன் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இவர்களுடைய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20,000 30,000 வரைக்கும் தான் இருக்கு. இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த். இவங்க வந்து இப்போ டிஎம்கேவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய வாக்கு வங்கியை வைத்து இவர்கள் கட்சியை ஸ்டேபிள் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. பட் இட் இஸ் நாட் பாசிபிள் பிராக்டிகலி. எங்களுடைய வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா 6 லட்சம் வாக்குகள் 7 லட்சம் வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சாம வாங்கியிருக்கோம். தேனி, சிவகங்கை, மதுரை போன்ற இடங்களில் டிடிவி தினகரன் கணிசமான வாக்குகளை அதிமுக வந்து இல்ல அவர் நினைக்கிறது என்னன்னா அவர் சார்ந்த கம்யூனிட்டி வந்து அவருக்கு மட்டும்தான் வாக்களிக்கும், அவர் தான் ஒரு சூப்பர் ஹீரோவா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி கிடையாது. அவருடைய நரித்தனத்தையும் குள்ள நரித்தனத்தையும் மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு உண்டான பதிலை விரைவில் வழங்குவார்கள். அவர் உண்மையிலேயே யதார்த்தவாதியாக இருந்தால் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்க வேண்டும், இல்ல கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்பட வேண்டும். எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் நயவஞ்சகத்தின் மொத்த உருவம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல பேட்டிகள் அவர் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. உண்மையை தான் சொல்றேன். மக்கள் வந்து யதார்த்தமா நான் என்ன சொல்றேன், கட்சி வந்து வளர்ந்துட்டு போல, இப்ப கரைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. அவருடைய உறவினரும் அவரை ஏதோ ஒரு ராஜா குலத்தில் பிறந்தவரை போல புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த விபி கனகராஜன் இன்று திமுகவில் சேர்ந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய போர்ப்படை தளபதி என்று கூறிக்கொண்டிருந்த செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்திருக்கிறார். அதிமுகவில் சேரலன்னா காரணம் வந்து இவர்களுடைய சுயரூபம் இங்க தெரியும். நாங்க வந்து இவங்க சேர்றேன்னு வந்தப்ப நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதான் உண்மை. வந்திருந்து ஏத்துட்டு திருப்பி இல்ல கண்டிப்பா நாங்க ஏத்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியா. அதிமுகவை திரு செந்தில் பாலாஜியும் திரு விபி கனகராஜனும் நம்பவில்லைன்னு தெரியுது. இல்ல அவர்களுடைய முகமுடி இங்க முதலில் கிழிந்து விட்டது, திரும்பவும் இங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மதுரை ஆதீனம் சொல்றாரு அதிமுக திரு டிடிவி தினகரன் இணைவதற்கான சூழ்நிலை உருவாகி வருகிறது, அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அப்படின்னு மதுரை ஆதீனம் சொல்றாரு. சரி, மறுக்கலையே? இல்ல அவர் சொல்றாரு அதற்கு வந்து டிடிவி தினகரன் அது போன்ற பேச்சுக்கு இடமே இல்லை, அப்படி ஒரு பேச்சு நடைபெறவில்லை, அது தவறான கருத்து என்பதை மறுத்திருக்கிறார். அதிமுக மறுக்கலையே? அதிமுக மறுக்குதுன்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க வந்து தெளிவா சொல்லியிருக்கோம், சசிகலா தினகரன் அல்லாத எவர் வேண்டும் என்றாலும் அதிமுகவில் சேரலாம். இவர்கள் இருவரையும் சேர்ப்பதாக எந்த இடத்திலையும் நாங்க மென்ஷன் பண்ணல. எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாவும் கிடையாது. இல்ல அப்படி சொன்னாலும் கூட அவர்கள் வந்தால் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில தான் இருப்பீங்க. நாங்க தான் இல்லன்னு முதல்ல சொல்லிட்டோமே. யாருக்கு வந்து நோ என்ட்ரிங்கிறத தெளிவா சொல்லிட்டோம். டிடிவி தினகரன் சசிகலாவுக்கு அதிமுகவில் நோ என்ட்ரின்னு சொல்லிட்டோம். மீது யார் வேணாலும் வரலாம். திரு ரவி, பின்னணியில பேச்சுவார்த்தை நடத்தித்தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. எந்த தொண்டர்களும் சசிகலாவையும் டிடிவி தினகரனும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி வரும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும்.
என்ன புரட்சி ஏற்படும் அது நீங்க தான் பார்க்கணும். உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டர்களும் உண்மையான ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டர்களும் கண்டிப்பாக இவர்கள் இருவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எல்லாம் நீங்க எதிர்த்தானே இருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. அம்மாவுடைய ஒரே ஒருத்தருடைய முகத்திற்காக அவர் முகம் கோணக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களை சகித்துக் கொண்டிருந்தோம். சகிச்சுட்டு இருந்தீங்களா? அதுதான் உண்மை. ஆனா அவங்க இறந்த பிறகு கூட உங்களுடைய கட்சி தலைவர்கள் எல்லாமே திருமதி சசிகலா தான் கட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், முதலமைச்சராக அப்படிலாம் செய்தானே சொன்னீங்க. அதான் அந்த மாதிரி ஒரு சீனை வந்து அவங்க கிரியேட் பண்ணி தங்களுக்கு ஒரு மாஸ் இருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணாங்க, போஸ்ட் பண்ணாங்க. அதற்கு இவர்கள் கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததன் காரணமாக அது போன்ற ஒரு தோற்றம் காண்பிக்கப்பட்டது. அப்படி இருந்தவர்கள் ஏன் இப்பொழுது வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்று யாராவது கூற முடியுமா? அதே நபர்கள் தானே மாறி பேசியிருக்காங்கல்ல. இப்போ தேர்தல் முடிவு அதிமுகவுக்கு எதிராக போகிற பட்சத்தில் திரு தினகரன் திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவை கோர வேண்டிய நிலைக்கு அதிமுக தள்ளப்படும். அப்படியே ஒரு நிலை ஏற்பட்டாலும் மக்களிடம் வேண்டாம் மண்டியிட்டு கேட்கலாம், நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று. புரட்சி தலைவர் அவர்கள் அவர் 80 வந்து ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது அவர் பிரச்சாரத்தில் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு முக்கியமான உரை என்னவென்றால், நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் ஆட்சியில் இருந்து இறக்கினார்கள், அதற்கு விடை வேண்டும், நான் தவறு செய்யவில்லை என்றால் என்னை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். அப்படித்தான் கேட்கணுமே தவிர எங்களுக்கு எஜமானர்கள் வந்து வாக்காளர்களை தவிர சசிகலாவோ தினகரனோ கிடையாது. தினகரனோ சசிகலாவோ அதிமுகவை நிமிர்த்த முடியும், இல்ல ஆட்ட முடியும், அசைக்க முடியும் என்றால் அந்த கருத்திற்கு நான் எதிரானவன். ஆனா எத்தனை நாளும் தான் அதிமுக இரட்டை தலைமையில நடைபெறும்? இரட்டை தலைமை என்பது காலத்தின் கட்டாயம். இப்பொழுது வந்து 2 பேர் இருந்து பண்ணணுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது கம்பேர் டு சசிகலா தினகரனை விட 100 இல்ல 1000 மடங்கு இது பெட்டர். இவர்களையும் ஏற்றுக்கொண்டால், இவர்களை இதே அமைப்பை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சொல்கிறபடி தினகரனை ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பாக தினகரனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அப்படி ஒரு நிலை வரவே வராது. அப்படி வந்தால் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடைபெறும். இது திரு அபி குழந்தையோட எண்ணமா இருக்குன்னா அது இல்ல ஒட்டுமொத்த தொண்டர்களின் பிரதிபலிப்பாகத்தான் நான் பேசிக்கிறேன். ஒட்டுமொத்த தொண்டர்கள் சொல்ல முடியாது. இல்ல தொண்டர்களோடு நெருங்கி பழகிறவர்களுக்கு தான் தொண்டர்களுடைய பிரதிபலிப்பு என்ன, அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை கண்டிப்பாக சொல்ல முடியும். காரணம், இவர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் அடிமைப்பட மாட்டார்கள். பதில் என்ன பதிலும் கருத்து சொன்னமைக்காக திரு ரவி குழந்தைவேலு மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதில் என்ன பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.